ஹாய், நான் உங்கள் மீனா. சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள். அப்படித்தான் கூறினார். சந்தேகம் இருந்தால் இதோ அவர் தந்த ஓலை படித்து பாருங்கள். அகிலமே வியந்து போற்றும் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனின் குமாரத்தி பேரரசர் ராஜேந்திர சோழனின் அன்பு சகோதரி குந்தியின் இளையமைந்தனும் தங்களின் மருமகனும் ஆகிய விஜயாலயனை வேங்கி நாட்டு மன்னனாக முடிசூட்ட சம்மதித்து மூத்த மகன் நரேந்திரனை தாய் நாட்டுக்கு அழைத்து செல்ல சம்மதித்து சோழ பேரரசர் எழுதிய நீட்டோலை படித்து முடித்தீர்களா? படித்தேன், வியந்தேன். ஆனால் இதில் சூழ்ச்சி ஏதும் இல்லையே. சூழ்ச்சி ஏதுமில்லை மன்னா. ஆனால் எதற்காக இந்த ஏற்பாடு? காரணம் இல்லாமல் காரியமில்லை. சோழபுரத்தில் மன்னர் எழுப்பி வரும் ஆலயத்தின் மூலவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் நடத்திய மன்னர் முடிவெடுத்துள்ளார். அதற்கு தாங்கள் துணை நிற்க வேண்டும். என்ன? சோழபுர ஆலய மூலவருக்கு கங்கை நீராடலாம்? ஆம், சோழர் படை கங்கையை நோக்கி படையெடுக்க உள்ளது. துணை நிற்க வேண்டும். அதற்கென்ன? சோழர் படையை வரவேற்று வழி அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் போதாது. தங்கள் நாட்டை கடந்து செல்லும் சோழர் படையை வடபுலத்து மன்னர்கள் வழிமறித்து தடுத்து நிறுத்த முற்படுவர். ஆம், தடுப்பார்கள். அப்படி தடுத்தால் சோழர் படை அவர்களை எதிர்த்து போரிடும். ஆம், போர் நடக்கும். அவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டால் தாங்கள் அந்த வடபுலத்து மன்னர்களுக்கு எந்த ஆதரவும் தரக்கூடாது. வடபுலத்து மன்னர்கள் என்னுடன் தோழமை பூண்டவர்கள். போர் என்று வந்தால் என் ஆதரவை நாடுவார்களே. தாங்கள் அவர்களுக்கு எந்த ஆதரவும் தரக்கூடாது. தந்தால் தங்கள் மருமகன் விஜயாதித்தன் மன்னராக முடிச்சுடுவது தடைப்படும். அத்துடன் ராஜேந்திர சோழரின் பெரும் படையையும் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியவர். நன்றாக சிந்தியுங்கள். வடபுலத்து மன்னர்களின் நட்பா தங்களின் மணிமுடியா? மணிமுடிதான், மணிமுடிதான். தன் மருமகன் நரேந்திரனுக்கு கிடைக்க வேண்டிய மணிமுடி என் மருமகனுக்கு கிடைக்க சோழ பேரரசை சம்மதிக்கும் போது சோழ பேரரசனுக்காக துண்டித்துக் கொள்ள நான் ஏன் தயங்க வேண்டும்? தூதரே, மன்னரிடம் இந்த சம்மதிக்க என்ற தகவலை உடனே தெரிவிங்கள். மிக்க மகிழ்ச்சி. நான் வந்த வேலை முடிந்தது. சோழ பேரரசின் மருமகன் நரேந்திரரை இங்கு காணவில்லையே. அவர் எங்கிருக்கிறார்? அவர் இந்நேரம் நாட்டிய மண்டபத்தில் நங்கேரின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருப்பார். நாடாள வேண்டிய மன்னன் நாட்டிய மண்டபம். சரி, அவரை என்னுடன் தஞ்சைக்கு அழைத்து புறப்படுகிறேன். தாராளமாக அழைத்துச் செல்லுங்கள். தாராளமாக.